Hello guys and welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்க எல்ஜி மானிட்டர் தான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இன்டெப்த் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மோர் தென் 3+ months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோட எண்டில் உங்களுக்கு இந்த மானிட்டர் பர்ச்சேஸ் பண்ணலாமா, எங்கள் யூஸ் கேஸ் சினாரியோ கரெக்டாக இருக்குமா இருக்காதான்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸை ஆக்சுவலாக நான் தலையில வச்சு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு மானிட்டர் ஃபஸ்ட்டே அவைலபிளாக இருந்தது. அதை எடுத்து அப்படி ஓரமாக வச்சிடலாம். பாக்ஸ்குள்ளே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லீஃப்லெட்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் இருக்குது. லீஃப்லெட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் இருக்குது, பவர் கார்டு இருக்குது. அடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஐ கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளேயே கொடுத்துருக்காங்க, அதாவது டிஸ்பிளே போர்ட் கேபிள். ஸோ இன்னும் சில ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வாரண்டி இன்ஃபோ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நான் பேஸ் ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பிவிடிஎன் டெக்னாலஜி. இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டாண்டு நம்ம ஃபிட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஸ்க்ரூ டிரைவர்ஸ் எதுவுமே தேவைப்படாது. இந்த சென்டர் ஸ்டாண்ட் எடுத்து அந்த பேஸ் ஸ்டாண்டில் இருக்க கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு பின்னாடி நமக்கு வந்து கையிலேயே திருப்பிக்க முடியும். அந்த விதமான ஸ்க்ரூ டிரைவர்ஸும் இல்லை, டைட் வச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நான் ஃபுல் டைட் வச்சுட்டேன், வேலை முடிஞ்சுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் சோர்ஸை ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு இதில் 3 பின் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எர்த்தும் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டு அதிலே வந்துடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சோர்ஸுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போது நம்ம மெயின் ஸ்டாண்டோட நம்ம மானிட்டர் அட்டாச் பண்ணலாம். ஒரு சேஃபான இடத்துல வச்சுக்கோங்க. சப்போஸ் பாக்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே வச்சு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது இது. ஓகே, அப்படியே போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 HDMI ஒரு DVI போர்ட் இருக்குது, 3.5mm ஜாக் இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் HDMI கேபிள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கேன் பை டிஃபால்ட்டாக இப்போதைக்கு. ஸோ ஒன்ஸ் நான் அந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் அட்டாச்மெண்ட்லாம் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா மானிட்டர் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சென்டர் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல். ஸோ இது ஒரு பிவிடிஎன் ஸ்டாண்டர்ட்னால நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மானிட்டரோட இன்ச்சு திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதில் அட்வான்டேஜ் தான் நமக்கு இருக்குது. 1.25 அந்த ரேஞ்சுக்குள்ள வருது, தாராளமாக 1 inch வருது. ஸோ மானிட்டர் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சோடனே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டை வரலாம். இது நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஃப்ரண்ட் அண்ட் தென் ஸ்லைட் பேக் டு பண்ணிக்க முடியும். ஹைட்டு நம்மளால் தூக்கிக்க முடியும், இந்த ஹைட்டு வரைக்கும் வரும். அதே சமயம் மானிட்டரை நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும், ஹரிசாண்டலாக இல்லை வெர்டிகலாக. ஏன்னா இது ஒரு பிவிடிஎன் ஸ்டாண்ட், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும். நான் இப்போது என்னோடய யூஸ் கேஸ்க்காக எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு பட்டன் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அழகாக லைட்டும் எரியும். அடுத்து நம்ம கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். ஈஸியாக நம்மளால் அந்த 1 பட்டன் வச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ms மோஷன் பிளர் ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அடாப்டிவ் சிங்க். அதாவது பார்த்திங்கன்னா அதுதான் ஜிசிங் பிளாக், ஸ்டெபிளைசர் இருக்குது, ரெஸ்பான்ஸ் டைம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மாற்றிக்க முடியும். ஸோ கேம் ஃபீச்சர்ஸ் அந்த கிராஸ் இதெல்லாம் வச்சுக்க முடியும். ஸோ பிக்சர்ஸுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ், காமா எது வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நான் எனக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கேன். சப்போஸ் நீங்கள் பாஸ் பண்ணி இந்த செட்டிங்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம். இது பர்ஃபெக்டாக இந்த மானிட்டர் செட் ஆகுது. ஸோ கேம் மோட்ஸும் இருக்குது, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களால் மாற்றிக்க முடியும். இதில் HDR எஃபெக்ட் இருக்குது, பட் பை டிஃபால்ட்டாக HDR10 சப்போர்ட்டட் இந்த மானிட்டர். ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ அடாப்டிவ் சிங்கை நான் இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 1 ms மோஷன் பிளர் ரிடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஜிசிங்க்ன்றது என்னன்னா கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் மானிட்டருக்கும் சீம்லெஸ்ஸாக கனெக்ட் ஆக உதவி செய்யும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளால் கேம் விளையாட முடியும். பட் இந்த மோட் எனேபிள் பண்ணுற மூலிமா உங்களுக்கு ஃப்ளிக்கர் இஷ்யூஸ் வரலாம். அதே தான் அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன வருத்தம்னு பார்த்தீங்கன்னா கேம் மோடில் வந்தால் பரவாயில்ல, கேம் மோட் இல்லாதப்பையும் வருது. இன்கேஸ் நீங்கள் ஜிசிங்க் ஆன் பண்ணியிருந்தால்
அது ரெக்வயர்டு கிடையாது. பட் அதை ரெக்வயர் பண்ணி கேம் ஆடும்போது இன்னும் நமக்கு ஸ்மூத்தான கேம் பிளே கிடைக்கும். ஏன்னா நமக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுதான் நான் பார்த்த வரைக்கும் இன்டர்நெட்டில் இருந்தது. ஸோ கேம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளையாடும் போது அந்த ஹெர்ட்ஸ் எவ்வளோ ரன் ஆகிறது உங்களால் பார்த்துக்க முடியும். அது ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ 139 ஹெர்ட்ஸில் ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த கேம் பிளே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிசிங்க் ஆன் பண்ணி தான் விளையாண்டுருக்கேன். ஜிசிங்க் ஆன் பண்ணுறதுனால நமக்கு கலர்ஸுமே நேச்சுரலாக ரீப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பிளாக் ஸ்டேபிளைசர் ரொம்பவே நல்லா இருக்குது கம்பேர்ட் டு நார்மல் ஐபிஎஸ் மாடலோட. பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரில் எக்ஸ்ட்ரா இன்ச், அதாவது பார்த்தீங்கன்னா திக்னஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கே அந்த லைட் ப்ளீடிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வர மானிட்டர்ஸ் இது வந்து 2021 மாடல். பட் அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இல்லை பிளாக்ஸ் ரொம்ப தாறுமாறாக இருக்குது. நீங்கள் வந்து ஓலட் ஆர் QLED அளவுக்கு வரும்லாம் நினைக்காதீங்க. பட் கம்பேரிட்டிவ் நார்மல் ஐபிஎஸ் மாடல் இந்த கர்வ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிராஸ்டிக்காக கம்மியாக இருக்குது. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிசிங்க் ஆப்ஷன் எனேபிள், அதாவது அடாப்டிவ் சிங்க் ஆப்ஷன் எனேபிள் பண்ணோடனே நமக்கு Nvidia செட்டிங்ஸில் இந்த ஆப்ஷன் வந்துடும். இதை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்கேஸ் நீங்கள் HDR யூஸ் பண்ணுறதா இருந்ததுங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே விண்டோஸில் இருக்க டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து HDR ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஆகாது. ஸோ பை டிஃபால்ட்டாக ஆன் பண்ணி விட்டிங்கன்னா கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் HDR கண்டென்ட்டில் லைட்டாக ஃபேட் இன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் HDR கண்டென்ட் யூஸ் பண்ணுறதா இல்லை HDR கண்டென்ட் கேம்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் இதை ஆன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ பிளாக்ஸ்ன்னு வரும்போது இப்போ நான் பார்த்தீங்கன்னா பிளாக் வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு லைட் ப்ளீடிங் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ஜாஸ்தியான ப்ளீடிங் இருக்க மாதிரி தெரியும். நான் ஃபோன் கேமராவில் கேப்சர் பண்ணுறதுனால ஜாஸ்தியாக இருக்குது. எக்ஸ்போஷரை நான் கம்மி பண்ணிட்டேன். இப்போ நீங்களே பார்க்கலாம், இந்த ஸ்லைட்டான பிளாக் லைட் ப்ளீடிங் தான் இருக்குது. ரொம்பவே இல்லை, ஃபென்டாஸ்டிக்கான பிளாக் இங்கே கிடைக்குது. பர்சனலி பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ நான் வாங்கும்போது இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா 17,500 நல்ல டீல். பட் இப்போது அக்டோபர் 12 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் 15,500. இது வந்து பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ் மானிட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா IPS LCD பேக்லைட் மானிட்டர். ஸோ இந்த ரேட்டுக்கு இது சூப்பர் வேல்யூ ஃபார் மணி. ஸோ சைடு வியூ ஆங்கிள்ஸ்லேருந்து பார்த்தாலும் எனக்கு எந்த விதமான பஞ்சாயத்துமே இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே இந்த மானிட்டரில் எனக்கு பெருசாக இஷ்யூஸ் வந்ததில்லை. மல்டி டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஏன்னா 2 HDMI இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா DVI போட்டு இருக்குது. அது 1.4 வெர்ஷன் சப்போர்ட்டட். ஸோ ஸ்மூத்தான நமக்கு வீடியோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மானிட்டர் ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ நமக்கு பட்ஜெட்டுக்கு தேவையானது கிடைக்குது. ஸோ எடிட்டிங்னு வர வகையில் பார்த்தீங்கன்னா sRGB 99.9% கேலிப்ரேட்டட். உங்களால் எடிட்டிங் பேசிக் ஸ்டப்ஸ் எல்லாம் தாராளமாக பண்ணிக்க முடியும். ஸோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். கேமிங் செக், அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட்டிங்கும் செக், மல்டிமீடியா அதாவது மீடியா கன்சப்ஷன்னா அதுவுமே செக். ஸோ நான் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா சில ஆட்டோமேஷன் டெஸ்டர்னால நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டார்க் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லை. ஸோ இதில் கான்சர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பெசல்ஸ் நீங்கள் பார்க்கலாம், 3 சைட்ஸ் பெசல்லெஸ் தான். பட் அந்த கருப்பு கலர் பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்ற அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது தவிர எனக்கு இந்த மானிட்டரில் வேறு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஷுவராக இந்த 15,500க்கு இது பெஸ்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்கேஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க, உங்களுக்கு சூட் ஆகும்னு நினச்சின்னா கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.